ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் பார்க்க போகிறது மோர் குழம்பு. 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 200 ml பசும்பாலில் உர ஊற்றிக்கிறேன். மோர் குழம்புக்கு நீங்கள் கடையில் வாங்கின தயிரில் செய்யாதீங்க, வீட்டிலையே உர ஊற்றி பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் காலத்தில் மொதல் நாள் நைட்டு உர ஊற்றி மறுநாள் மத்தியானம் சாப்பிடாதீங்க, அது நல்லதுக்கு இல்லை. காலையில் ஊற்றி மத்தியானம் சாப்பிடுங்க, அதுதான் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை ஊற வச்சிடலாம். நீங்கள் உர ஊற்றும் போதே இதையும் சேர்த்து ஊற வச்சுருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம தயிர் பருப்பு எல்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக நம்ம அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1/4 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தயிரையும் நல்லா அடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம பருப்பையும் தயிரையும் ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக கடுகு எல்லாத்தையும் போட்டு வெடிக்க விட்டுருங்க. எல்லாம் நல்லா வெடித்ததும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கங்க. இருபதுலேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி குட்டி வெங்காயமாக இருக்கிறனால கட் பண்ணலை, அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், எல்லாம் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த மோர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்து கொதிக்க விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். உங்களுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இடையில லைட்டாக அப்படியே கிளறிக்கங்க. நம்ம குழம்பு நல்லா கொதிச்சதும் மல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிருச்சு.